சமுதாயத்தின் சிந்தனையாளர், தமிழகத்திலே ஐம்பெரும் தலைவர்களில் முதன்மையானவர், சொல்லின் செல்வர் ஐயா சக்திதாசன் அவர்களுடைய 91வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவிலே அவருடைய வாழ்க்கை வரலாறை மிக துல்லியமாக சமுதாய சிந்தனையோடு உருவாக்கி இருக்கின்ற பேராசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் அம்பேத்கர் பிரியன் அவர்களே, இங்க நம்முடைய சமுதாய தலைவர் சத்யார் அவருடைய இந்த 91வது பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு நாங்கள் அவரை வாழ்த்துகின்ற வயது அல்ல, இருந்தாலும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் உண்மையாக மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமைப்படுகின்றோம். அதிலும் கூட 90 வயது வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்காக 91வது வயதை இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, பல தலைவருடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக வடிவமைத்து இந்த சமூகத்தில் ஒரு சிந்தனையாளராக தன்னுடைய உடல்நிலையும் பார்க்காமல் போராடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் அம்பேத்கர் பிரியன் அவர்கள் உண்மையாகவே நாம் பாராட்டக்கூடிய ஒரு தலைவர். பல தலைவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை இவர் உருவாக்கி இருக்கிறார். இன்னொன்றும் இங்கே சொல்லியிருக்கிறார். இன்னொரு தலைவர் பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன், அதையும் கூட கூடிய சீக்கிரத்திலே அதை வெளியிடுவதற்கான ஒரு நேரத்தை அறிவிப்பேன் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆக நம்முடைய பெரியவர் சொல்லின் செல்வர் சத்யார் அவருடைய வாழ்க்கை போராட்டம் என்று சொன்னால் இங்கே பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரையில ஒரு 15 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய கிராமத்தில் அண்ணன் பெரியவர் பலராமன் அவர்கள் இப்ப சொன்னார்கள், ஏழுமலை வரலையாமான்னு கேட்டார். எங்க கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் ஏழுமலை அவருடைய திருமணத்தை நம்முடைய சொல்லின் செல்வர் அவர்கள் தான் நடத்தி வைத்தார்கள். ஒரு எளிமையான வீட்டிலேயே நடந்த திருமணம். அந்த திருமணத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த திருமண வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வீட்டில் சாப்பிட ஒரு சில பேர் சாதம் வைக்கிறது, சாம்பார் ஊற்றுறது, ரசம், அந்த மாதிரி எல்லாம் வந்து அண்ணன் என்னுடைய தலைவர் பூவை முருகர் அவர்கள் ஒரு வேலையை செய்கின்றார், நான் ஒரு வேலையை செய்கிறேன். இது போல் பல பேர் பல வேலையை திருமண விழாவில் நம்முடைய குடும்ப நிகழ்வு, குடும்ப திருமணம், நம்முடைய சகோதர திருமணம், இவர் தான் வந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அப்பெல்லாம் வந்து நமக்கு தலைவர்களாக இவங்க தான் ஐம்பெரும் தலைவர்கள். அந்த ஐம்பெரும் தலைவர்களில முதன்மையாக விளங்கக்கூடியவர் நம்முடைய சொல்லின் செல்வர். ஆனால் இங்கே நம்முடைய அம்மையார் சிவகாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒன்றாக சேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று. அப்படி நடந்த ஒரு ஒற்றுமைக்கான விழா கூட ஐம்பெரும் தலைவர்களோடு நடந்தது. அந்த ஐம்பெரும் தலைவர்களே ஒன்று சேர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த தலைவர், உங்களுடைய தலைவர் பூவையார் அவர்கள் உடனிருந்து செயல்பட்டார்கள். இவர்களுக்கு பிறகு இவர்கள் சமுதாய பணியில சற்று தளர்கின்ற பொழுது
அவர்களுக்கு பின்னால் வருகின்ற இளைஞர்கள், குறிப்பாக நம்முடைய அண்ணன் சேப்பு அவர்கள், இன்னும் நம்முடைய அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள், இன்னும் பல தலைவர்கள், இவர்களெல்லாம் கூட ஒன்று சேர்ந்து இவர்களை நாம் முழுமையாக ஏற்றி இவருடைய தலைமையின் கீழ் நாம் பணி செய்து ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை பிரதிபலித்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. சமீபத்தில் கூட அதற்கு உண்டான முயற்சிகள் நடந்தது, அதுவும் நடக்கவில்லை. ஆக ஒற்றுமை பற்றி பேசுவது உண்மையாக அசிங்கமாக இருக்கின்றது, வெட்கமாக இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைக்கு பல பேர் பல அரசியல் கட்சிகளிலே இன்றைக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லை. இன்னும் கூட நாம் ஒரு பானையில் இருக்கின்ற நண்டுகளாகத்தான் இருக்கின்றோம். யாரும் வெளியில் வர விரும்புவதில்லை. யாராவது வரணும்னு சொன்னாக்க ஈர்த்து போட்டு இதனுடைய ஒரு சின்ன தாக்கம் நடந்து முடிந்திருக்கின்ற இலங்கை இனப்படுகொலை அனைவருக்கும் தெரியும். அது ஒரு தலைவர் பல கூட்டங்களில் கூட சொல்லியிருக்கார். சமுதாய அமைப்புகள், தமிழ் அமைப்புகள், இலங்கையில பல அமைப்புகள் இருந்தது. அந்த அமைப்புகள் எல்லாம் எல்டிடி என்கின்ற ஒரு அமைப்பு வருவதற்கு முன்பாகவே தமிழ் மக்களுக்காக போராடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றது. பட்டினி போராட்டம் நடத்தி தண்ணி கூட குடிக்க பட்டினியாக செத்தவர்கள் கூட இருக்கிறார்கள். ஈழம் வளர வேண்டும் என்று விவாகரம் வருவதற்கு முன்பாகவே பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எல்டிடி என்கின்ற ஒரு அமைப்பு வந்த பிறகு மற்ற சகோதர அமைப்புகளை இடம் தெரியாமல் செய்துவிட்டார்கள். தமிழ் அமைப்பு என்றால் ஒன்று மட்டும்தான் இருக்க வேண்டும், வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று. ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது குரல் கொடுப்பதற்காக ஆள் இல்லை. எல்லா தலைவருமே காலி, எல்லா அமைப்புகளே காலி. அடுத்து யார் குரல் கொடுக்கணும்? சிங்களம் தான் குரல் கொடுக்கணும். யார் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுத்தா, தமிழ்நாட்டில இருந்து போராட்டம் பண்ணா அங்க இன்னும் பிரச்சனை அதிகமா தான். அது போல தமிழகத்திலும் அது போன்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. தலித் அமைப்புனா நாங்க தான் இருக்கணும் ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. பிற்காலத்தில் குரல் கொடுப்பதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு பேசுறாங்க, நீ ஒரு கட்சியில் இருக்கிற, இவர் ஒரு கட்சியில் இருக்கிற, நம்ம தலைவர்களே பேசுறாங்க, ஆளுக்கு ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. ஒன்னா சேருங்க, யாரும் வேணாங்கிறாங்க, ஒன்னா வாங்க. நம்முடைய திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கூட ஒரு கருத்து சொன்னார். அவர் சொல்ற கருத்துல கண்டிப்பா தமிழ்நாட்டை ஈடுபடாது. ஆனால் எல்லா அமைப்புகளும் எல்லா தரவுகளும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சி கிட்ட போயிட்டு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தோம், எங்களுக்கு 50 சீட்டு கொடு, ஜெயிக்க வைக்கிறோம், வாங்கி ஜெயிச்ச பிறகு ஆட்சியில கொண்டு கொடுங்க. அப்ப நம்முடைய சமுதாயத்தை அது கல்வி பொருளாதாரம் எல்லாத்திலையும் நம்ம முன்னேற்றம் பண்ண முடியும். அம்பேத்கர் கண்ட கனவு நாம் நனவாக்க முடியும். அந்த வேலையை செய்யறாங்க. யாராவது அது போயிட்டோம்னா அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ற ஆளுங்களே இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆக ஒற்றுமையை பேசணும்னு நினைச்சாலே கண்டிப்பா அது கடைசியில தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். தலைவர் இதுல பல முறை முயற்சியை கண்டு அந்த முயற்சியை தோல்விப்பட்டுதான் தலைவர்களை ஒன்றிணைப்பதை காட்டிலும் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முழு மூச்சோடு இறங்கினார்கள். புரட்சி பாரதத்தை ஆழ்மரம் போல் தமிழகம் முழுக்க விரிவுபடுத்த வேண்டும் என்று போராடினார்கள். மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு இயக்கப்படியை ஆற்றினார்கள். அப்படிதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு யாராவது ஒரு உச்சிப்புள்ளி வைத்தால், இதற்கு யாராவது பூனைக்கு யார் படிக்காட்டுன்னு சொல்ற மாதிரி யாராவது இதுக்கு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அதற்கு புரட்சி பாரதம் என்றைக்குமே தயாராக இருக்கிறது. ஒற்றுமைக்கான வழிகோலிலே புரட்சி பாரதம் தயாராக இருக்கிறது என்பதை
தெளிவாக தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பெரியவர் சக்தியர் அவர்கள் அவருடைய வாழ்ந்த காலங்களிலே எந்த வண்டி வசதியும் கிடையாது, பஸ் ஏறி தான் வரணும். அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டு இவங்க வந்து சேரத்துக்கு ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு கூட ஆகிடும். அப்படிலாம் வந்து இந்த மக்களை காத்தாங்க, பாதுகாத்தாங்க. மக்களுக்காக போராட்டம், பல போராட்டம், பல சிறை எடுத்துக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, பல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் சக்தியர் அவர்கள் ஆகியவை தான் அவருடைய அற்புதமான பேச்சுக்களால் தான் மக்கள் ஒன்று சேர்வது ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் சொல்லின் செல்வர் அவர்களுக்கு 91வது இந்த பிறந்தநாள் விழாவிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த விழாவில் கலந்திருக்கிறோம் என்றால் உண்மையாகவே நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் கொடுத்து வைத்தீர்கள் என்று சொல்வதை போல அவருடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். நாங்கள் பணியாற்றி இந்த சமுதாயத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன உண்மையாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு விதை தன்னை அழித்துக் கொண்டு மரத்தை கொடுப்பதை போல பூவையார் நம்முடைய மூர்த்தியார் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக ஒரு விதையகத்தை அழித்துக் கொண்டு ஒரு மரத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த மரத்தினுடைய ஆணிவே இந்த தினம் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் கூறியது போல சமுதாயம் ஒன்றுபட தயாரானால் நானும் தயார் இருக்கிறேன் என்ற உறுதிமொழியை இதனுடைய நாளிலே நாம் ஏற்றாக வேண்டும். இந்த காலத்தின் கட்டாயம் சக்தியாருடைய பிறந்த நாளிலே அவருடைய கருத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கருத்தை எல்லோரும் பலத்த ஒரு கரகோஷத்தை உருவாக்கி இந்த சமுதாயம் இனிமேலாவது ஒன்று கொள்வதற்கு வாய்ப்பை உருவாக்கும் என்று சொல்லி